ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லென்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நான் உங்கள் கபிலன். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஒயிட் பேலன்ஸில் செகண்ட் பார்ட். ஸோ ஒயிட் பேலன்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி சேனலில் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அது பார்த்துட்டு வந்து இது பாருங்கள், அதோட கண்டினியூட்டி தான் இது. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீசெட் மேனுவல் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எல்லா டிஃபால்ட் வேல்யூஸும் பார்த்தாச்சு. ஸோ செகண்ட் பார்ட்டில் இந்த ப்ரீசெட் மேனுவல் எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது கிரே கார்டு என் கையில் இருக்கிறது. ஸோ இந்த கிரே கார்டுனா என்ன, இதோட பர்பஸ் என்ன, அண்ட் ப்ரீசெட் மேனுவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், என் கையில் இருக்கிறது தான் கிரே கார்டு. இதில் இருக்கிறது வந்துட்டு என்கிட்ட 3 கார்டு இருக்கும். இது நீங்கள் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், ஈவன் ஸ்டோர்ஸ்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் எப்போவுமே வந்துட்டு ஒரு பிளாக் கார்டு, ஒரு ஒயிட் கார்டு, ஒரு கிரே கார்டு இருக்கும். ஸோ இந்த பிளாக் கார்டு வந்து 100% பிளாக், ஒயிட் கார்டு வந்து 100% ஒயிட், அண்ட் கிரே கார்டு வந்து 18% கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் எந்த கேமரா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபிலிம் கேமராஸ் இல்லை டிஎஸ்எல்ஆர்ஸ் ஆர் மிரர்லெஸ் ஆர் வீடியோ கேமராஸ் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா சென்சார்ஸும் ஒரே கலரை பேஸ் பண்ணி தான் செய்யப்பட்டிருக்கு, ஈவன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு கலர் 18% ஆஃப் கிரே. ஸோ எந்த கேமராவாக இருந்தாலும் சரி, என்ன பிராண்டடாக இருந்தாலும் சரி, என்ன மாடலாக இருந்தாலும் சரி, எல்லா கேமராவாலையும் சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரே கலர் 18% ஆஃப் கிரே. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரீசெட் மேனுவல் செட் பண்ணுறது? நம்ம ஒரு கேமராவை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அதோட சரௌண்டிங்கோட ஒயிட் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ஃபோட்டோவோட கலர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஃபேக்டர். ஸோ ஒரு ஒயிட் பேலன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனா, கேமராவுக்கு தெரிஞ்ச ஒரே கலர் 18% ஆஃப் கிரே. ஸோ இந்த 18% ஆஃப் கிரேவை ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த கேமராவுக்கு நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். கேமரா, இதுதான் 18% ஆஃப் கிரே, இந்த பர்டிகுலர் கலரை நீ 18% கிரேவாக கன்சிடர் பண்ணி நீ மெமரியில் வச்சுக்கோ. ஸோ அப்போது அது 18% ஆஃப் கிரேவை 18% ஆஃப் கிரேவாகவே அக்செப்ட் பண்ணும்போது, அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒரு ஒயிட் கலராகவும், ரெட் கலராகவும், ஒரு க்ரீன் கலராகவும் பர்ஃபெக்டான எக்ஸ்போஷரில் தெரியக்கூடியது தான் இந்த ப்ரீசெட் மேனுவல். ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். கேமரா எடுத்துக்கோங்க, செட்டிங்ஸில் போயிடுங்க, ஒயிட் பேலன்ஸில் இருக்கும். ஒயிட் பேலன்ஸில் லாஸ்ட்டு செட்டிங் ப்ரீசெட் மேனுவல். ஸோ இந்த ப்ரீசெட் மேனுவலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று மெஷர், இன்னொன்று யூஸ் ஃபோட்டோ. இன்கேஸ் இப்போ இந்த கிரே கார்டை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஸ்டோரேஜில் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் யூஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜ்லேருந்து பர்டிகுலர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இந்த 18% ஆஃப் கிரேவை நீங்கள் கேமராவுக்கு ஃபீட் பண்ணலாம். இல்லை மெஷர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா, மெஷர் கிளிக் பண்ணிவிட்டு லைவாக நீங்கள் ஒரு கிரே கார்டை 18% ஆஃப் கிரே கார்டை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இதுதான் கிரே கலர், இதை நீ ரிமைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேமராவுக்கு ஃபீட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் எப்படி மெஷர் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். ஸோ ஒயிட் பேலன்ஸில் ப்ரீசெட் மேனுவலில் மெஷரை செலக்ட் பண்ணிக்கிட்டு, இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி 18% ஆஃப் கிரேவை உங்கள் கேமராவுக்கு ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் ப்ரீசெட் டேட்டா அப்படின்னு காமிக்கும். உங்களுக்கு எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீசெட்டில் செட் பண்ணி இந்த கலராக அப்படியே கன்சிடர் பண்ணிக்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நான் எஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் டேக் அ ஃபோட்டோ ஆஃப் ஒயிட் ஆர் அ கிரே ஆப்ஜெக்ட் ஃபைண்டிங் தி பர்சன்டேஜ் அப்படின்னு காமி. ஸோ இப்போ நான் இந்த கிரே கலர் கார்டை என் கையில் வச்சுருக்கேன். இந்த ஒயிட்டையும் பிளாக்கையும் பின்னாடி வச்சுட்டு கிரேவை மட்டும் முன்னாடி வச்சு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். இந்த கிரே கலர் கார்டு உங்களோட ஃபோக்கஸிங் வியூ ஃபைண்டரில் நீங்கள் பார்க்கும்போது மிடில் பாயிண்ட் ஆஃப் த ஃபோக்கஸில் அது பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்ததும் டேட்டா அக்வயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கீழே காமிக்கும். இது என்னதுன்னா, ஸோ நீங்கள் எடுத்த ஃபோட்டோ 18% ஆஃப் கிரே கார்டுன்றதை கேமரா சென்ஸ் பண்ணிவிட்டு அதை ரிமைண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம ஒயிட் பேலன்ஸை வந்து பை டிஃபால்ட் வேல்யூஸாக இல்லாமல் இந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கு, எக்ஸ்போஷருக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரே கார்டை வச்சு நம்ம எடுக்கும்போது அங்கேருந்து வர எல்லா லைட்ஸோட இன்புட்டையும் வாங்கி அந்த கிரே கார்டு மேலே பட்டு அந்த கிரே கார்டு உங்கள் கேமரா சென்சாருக்கு ஃபோட்டோவாக போய் ரீச் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்கள் சென்சார்
இதுதான் 18% ஆஃப் கிரேன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்போஷர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் எக்ஸ்போஷராக உங்களுக்கு காமிக்கும். ஆஸ் த சேம் ஐ மென்ஷன், ஒரு ஒயிட் கலராகவும், பிளாக் கலராகவும், க்ரீன் கலராகவும், எல்லா கலர்ஸுமே நம்மளோட விசிபிள் நேக்கட் ஐஸில் என்ன கலராக தெரியுதோ அதே கலர் ஆஃப் டெக்ஸ்சர்ஸில் கேமராலையும் ஃபீட் பண்ணும். இதுதான் ப்ரீசெட் மேனுவல். நீங்கள் கேமராவோட மோட்ஸில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அப்பேச்சர் ப்ரியாரிட்டி மோட், ஷட்டர் ப்ரியாரிட்டி மோட், ப்ரோக்ராம், ஆட்டோமேட்டிக், ஃப்ளாஷ் ஆஃப், போர்ட்ரேட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் மோஸ்ட்லி வில் ப்ரிஃபர் டு யூஸ் இன் அ மேனுவல் மோட். அதே மாதிரி தான் ஒயிட் பேலன்ஸில் உங்களுக்கு டைரக்ட் சன்லைட், க்ளவுடி, ஷேட், இந்த மாதிரி நிறைய ப்ரீசெட் ஒயிட் பேலன்சஸ் இருக்கும். பட் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் நீங்கள் தனியாக ஒரு கிரே கார்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்கான ஒயிட் பேலன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது உங்கள் ஃபோட்டோஸுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் த ஃபோட்டோ இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல ஒரு ஷார்ப்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு கிரே கார்டோட பர்பஸ். இந்த கிரே கார்டு ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஆக்சுவலி நான் என் கையில் வச்சுருக்க கிரே கார்டு ஒரு சின்ன கிரே கார்டு. இது வந்து 90 ருபீஸ், 100 ருபீஸ்லலாம் இருக்குது. நீங்கள் இன்னும் நல்லா பெரிய கிரே கார்டாக வாங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு A4 ஷீட் சைஸ்லலாம் கிரே கார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் 400, 500 ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த கிரே கார்டை மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கலாம். ஈவன் இட் இஸ் அவைலபிள் இன் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மேனுவலாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேமரா கிட்ட கொடுக்காம நீங்கள் மேனுவலாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்களாக ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு மாறுதுன்றதை கண்டுபிடிச்சி அது வழியாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக பண்ணுங்கள். இது ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் திஸ். ஸோ எப்போவுமே எல்லா ஆப்ஷன்ஸையும் மேனுவலாக எடுத்து நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். அந்த ஃபோட்டோஸோட குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்கமிங் வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்காக சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லைக் அண்ட் லீவ் யோர் டவுட்ஸ் இன் யோர் கமெண்ட்ஸ் பாக்ஸ் அண்ட் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பிகினராக இருக்கீங்க, நிறைய ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டியூட்டோரியல்ஸ், நிறையா ரீக்ரியேட்டிங் வீடியோஸ், நிறைய இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரிதிங் வில் கம்ஸ் டு யூ. ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. ஸோ இது இந்த வீடியோவோட எண்ட் கார்டாக இருக்கும். As the same I mentioned, this is 18% of gray card to use to preset the manual white balance. Thank you.